இப்போ அஞ்சாவதா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரம் ஹோமோசிஸ்டின் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேர் இது எதுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. இது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய, இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்னா இது ஹோமோசிஸ்டின் வேணும். எந்த ஒரு ஆக்ஷன் நம்மளுடைய பாடியில் இல்லை மைண்ட் லெவலில் அல்லது நீங்கள் மூமெண்ட்டாவோ எது நீங்கள் பண்ணினீங்கனாலும் இந்த எண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஹோமோசிஸ்டின். இது ஒரு செயலை முடிச்சதுக்கப்புறம் திரும்ப மெத்தியோனினா நம்மளோட பாடியில் மாறிடணும். ஸோ இதுக்கான இன்டர்மீடியட் மாலிகுல்ஸ் நிறைய இருக்குது. வைட்டமின்ஸு, பி காம்ப்ளெக்ஸஸ், இதெல்லாம் பற்றாக்குறைய இருக்கிறப்போ இந்த ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறது ஒரு செயலை முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த மெத்தியோனினா மாறாது. அது பிளட்ல அதிக அளவில் இது காட்டும். அப்படி காட்டுது அப்படிங்கிறப்போ நம்ம உடம்புல நிறைய கிரப் சைக்கிள் இந்த மாதிரி, அதாவது ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லுவோம். எனர்ஜி மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுக்கான ஒரு சுழற்சி. அந்த சுழற்சி நம்ம உடம்புல ப்ராப்பராக நடக்கலை அப்படிங்கிறதா இந்த ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். அப்போ இந்த ஹோமோசிஸ்டின் அதிக அளவில் உங்களோட பாடியில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கிறது மூலிமா அதை நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறது சும்மா ஏதோ இது ஒரு ரத்தத்தில் ஒரு பைசா பிடுங்கிறதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிவென்டிவ் கார்டியாலஜியில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் இது. ஸோ சீரம் ஹோமோசிஸ்டின் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்.